சொல்லுவாரு, அந்த எதிர்ப்புடைய செருக்கு அவனுடைய ஆணவத்தை அறுக்கிற ஆயுதம் வந்து பணத்தை விட கூர்மையான ஒரு ஆயுதம் உலகத்தில் இல்லவே இல்லை. அதுதான் அவன் வாய் அடைக்கும், அதுதான் அவன் பேச விடாம வச்சுக்க முடியும். அப்ப திரு சித்திக் அவர்கள் சம்பாதிக்கிற பணம் போது அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு எதிராக பேசுகிற எல்லோருடைய வாய் அடைக்கிற விஷயம். ஒரு பெரிய குடும்பத்துக்கு நான் வந்து சித்திக்குடைய வெற்றியை முக்கியம் முடிக்கிறேன்னா, 10 பேர் கூட ஒரு குடும்பத்துல 10ஆவது பிறந்த உள்ள புள்ள ஓவையோமா வந்து நிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி பிறந்த 9 பிள்ளைகள் எவ்வளவு முயற்சி அடையும். அப்படி முயற்சியோட அந்த அண்ணன் பேர் நவாஸ்கனி அவர்கள் பேசும்போது இந்த நிறுவனத்தை பத்தி பேசாம அண்ணனுக்கு ஏன் கண்ணு நிறையுது அப்படின்னா, அதை அந்த குடும்பமே எதிர்பார்த்து புள்ள. முதல்ல ஒரு ஆம்பளை புள்ள, அதுக்கப்புறம் 5 பொம்பளை புள்ள, அதுக்கப்புறம் ஒரு அன்னைக்கு 3 பேர், மொத்தம் 2 பேர் 8 பேர், 9 பேர், கடைசியா 10வது ஆளா சொல்லி தரேன். 10வது பிள்ளை நீங்க நான் கேட்டேன். ஆமா, நான் 10வது பிள்ளை தரேன். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சித்திக் அவர்கள் தன் அண்ணனிடம் என்ன மரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அதற்கு மேலான மரியாதையோடு சித்திக்கின் பிள்ளைகள் சித்திகள் நடந்து கொள்கிறார். சித்திக் அன்னைகிட்ட ரொம்ப பணிவாக நடந்துக்கலாம். ஏன்னா அண்ணன் தனக்கு முன்னாடி குவைத்துக்கு வந்தவர், ஒரு அண்ணன் தனக்கு மூத்தவர், நான் சம்பாதிச்ச முதல் ரூபாயிலிருந்து பார்த்தவர், அதனால நான் வந்து பணிவாக நடந்துக்கிறேன். ஆனா சித்திக்கின் பிள்ளை பணக்கார பிள்ளை இல்லையா? சித்திக்கு பிள்ளை பணக்கார பிள்ளை. அந்த பணக்கார வீட்டுக்குள்ள தன் பிள்ளை அப்பனிடம் பணிவோடு நடந்து கொள்வது இருக்கு இல்லையா? சித்திக்கு சொன்னாதான் தம்பி உட்காரணும், சித்திக்கு சொல்றதே நிக்கிறாங்க. அவரா தம்பி உட்காருன்னு சொன்னாதான் உட்காரணும். ஏன்னா அந்த தம்பி என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்திருக்கிறவருக்கும் அத்தாவே இவ்வளவு மரியாதையோடு நடந்துக்கிறார் அப்படின்னா அதை விட கூடுதல் மரியாதையோடு நடந்துக்க வேண்டியது அப்படின்னு பார்த்து பழகிறது. அப்ப ஒரு குடும்பம் என்பது தலைமுறை தாண்டி வருவதற்கான காரணம் நம்ம வெறுமன பிள்ளைக்கு சொத்தை மட்டும் கொடுக்குறது. வியாபாரத்தை